டெய்லி என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்க கல்யாண பத்திரிக்கைய தட்டி விடுறாங்க. அத கண்ணன் பாக்குறாரு. கூப்பிட்டு பாக்குறாரு. அஞ்சலி வேகமா போறாங்க. கண்ணன் அதை சரி பண்ணி வைக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பல்லவி அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போறாங்க. பல்லவி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவி ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க. பல்லவி பேசிக்கிட்டு இருக்கப்ப கண்ணன் வந்துடுறாரு. எனக்கு வேஷ்டியை கட்டி விடுன்னு அஜய் கிட்ட கேக்குறாரு. கிட்ட பல்லவி கேக்குறாங்க, இது கூட இவர்கிட்ட தான் கேப்பீங்களா? அஜய் தானே எங்க அண்ணன், அவன் தான் எனக்கு கட்டி விடுவான் வயசுல இருந்து. எனக்கு அஜய் வேஷ்டிய கட்டி விடுறாரு. கண்ணன் கிளம்புறாரு. அப்புறம் கோவமா பல்லவியும் கிளம்புறாங்க அந்த ரூமை விட்டு. பல்லவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்ன நீங்க ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சீக்கிரத்திலேயே வந்துட்டிய பல்லவி. தம்பி கண்ணன் இருக்கான், அவனை பார்த்தாலே குத்தணும் போல இருக்கும்னு பல்லவி சொல்றாங்க. மேனஸ்னா என்னன்னு கூட தெரியல. நானும் அஜயும் பேசிக்கிட்டு இருக்கோம், வேஷ்டி கட்டணும்னு வந்து நிக்கிறான். எல்லாம் கேக்குறாங்க பல்லவி கிட்ட, அவன் சரியான கிராக்கா இருப்பான் போல இருக்கு, எப்படி அவனை சமாளிக்க போறோன்னு கேக்குறாங்க. பல்லவி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அஜய கூட்டிட்டு தனியா ஒரு பிளாட்டுக்கு போயிருவேன். எல்லாம் கேக்குறாங்க, அப்பனா கண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும்ல, அந்த பொண்ணு பாவம் இல்லையா? பல்லவி சொல்றாங்க, கண்ணை மாதிரி ஆளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்க கூடாது, நடந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு நடக்கிற வன்முறை. கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து வர்றாங்க. அப்ப கண்ணன் நின்னுகிட்டு இருக்காரு. சொல்றாரு, என் வேஷ்டி கலண்டுச்சுன்னா எங்க அண்ணன்கிட்ட தான் கேட்க முடியும், என்ன இவங்க கிட்ட கேட்க முடியும்? எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு அமையுங்க, நீங்களே பாருங்க. விக்ரம் அர்ஜுன் கிட்டையும் பார்வதி கூடயும் பேசுறாங்க சாருவை பத்தி. விக்ரம் சொல்றாரு, சாருவை கை நீட்டி அடிச்சிட்டேன் அர்ஜுன். என்னைய இன்னொரு பிஏ கூட கனெக்ட் பண்ணி பேசினா, அவளை வேலையை விட்டே நான் தூக்கிட்டேன். ஒரு பிஏ சேர்ந்த 6 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள அவளையும் என்னையும் தப்பா பேசுறா. அவ வீட்டுக்கு போய் கூட திட்டிட்டு வந்திருக்கா. எனக்கு அசிங்கமா இருக்கு அர்ஜுன். சம்பாதிக்கிறது எதுக்கு? வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்கு தானே. வீட்லயே என்னால நிம்மதியா இருக்க முடியல. 24 மணி நேரமும் கம்பெனிலேயே இருக்கேன். வெறுப்பா இருக்கு அர்ஜுன். வீட்டுல வேற இப்படிப்பட்ட கல்யாணம் எதுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இருந்தாலும் உங்க தங்கச்சிய நான் அடிச்சிருக்க கூடாது அர்ஜுன், என்ன மன்னிச்சிருங்க சொல்றாரு. உங்களை பத்தியும் தெரியும், என் தங்கச்சிய பத்தியும் தெரியும். தங்கச்சி கிட்ட பேசி புரிய வைக்க ட்ரை பண்றேன். பார்வதி சொல்றாங்க, பேசுனா எல்லாம் சரியாயிரும் விக்ரம். போயிட்டாரு விக்ரம். பார்வதியும் அர்ஜுனும் சாரு கூட பேச வர்றாங்க. நீயும் விக்ரமும் சேர்ந்து வாழ்றதுன்னு எங்களுக்கு சந்தோஷம். அவர் என்ன தப்புன்னு சொல்லிட்டாரா? சொல்லாதத நான் சொல்லவா? சாரு அவர் என்னைய கை நீட்டி அடிச்சிட்டாருன்னா பார்வதி சொல்றாங்க, வந்த உடனே அதை சொல்லிதான் விக்ரம் சாரி கேட்டாரு. அவர் ஒன்னும் தப்பான ஆள் கிடையாது. அப்புறம் என்ன என்கிட்ட பொய் சொல்லணும்? விட அவ முக்கியமாயிட்டா, அதனாலதான் என்ன வீட்டை விட்டு துரத்துறாரு விக்ரம். 6 மாசத்துக்கு ஒரு செக்ரட்டரிய மாத்தினா நஷ்டம் தானே வரும் கம்பெனிக்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. எனக்கு தெரியுமே என்ன, அப்பா என்னையதான் தப்பு சொல்லுவாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ விக்ரம் கூட சேர்ந்து வாழணும், அதுதான் எங்க சந்தோஷம். அதுக்கு அந்த பொண்ண விக்ரம் வேலையை விட்டு நிறுத்தணும். அது பண்ணாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன். யாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அர்ஜுன் கிட்ட பார்வதி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசி அனுப்பிடுவோம் அர்ஜுன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி. அப்பவே அந்த மாப்பிள்ள வேணான்னு சொன்னேன்ல சாரு, விக்ரம் தான் நல்ல மாப்பிள்ளன்னு சொன்னான். சொந்த ரத்தமா இருந்தா இப்படி செய்வானா என்னான்னு சொல்லிக்கிட்டு அவன் பேச்ச நம்பி ஏமாந்துகிட்டு இருக்க. நீ வேற சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு ஒன்னும் தெரியாது சொல்லிட்டு சாரு போயிடுறாங்க. கண்ணன் மார்கதரிசிக்கு ஜூஸ் குடுக்கறாரு. அப்ப கண்ணன் ட்ரெஸ்ல கொட்டிடுது. நீ ட்ரெஸ்ஸ மாத்திக்கடான்னு பாட்டி சொல்றாங்க. அஜயோட ரூமுக்கு அஞ்சலி வந்துட்டாங்க. அஞ்சலி வந்த உன்னை பார்த்தா என் கல்யாணம் நின்றோம். அஞ்சலி சொல்றாங்க, அஜய் உன் கல்யாணம் நிக்கட்டும் என்னைய பார்த்து. என் நிலைமைய நான் தெளிவா சொல்லிட்டேன்ல. உன் நிலைமை அஜய், என் நிலைமை என்னன்னு தெரியுமா அஜய்? அப்பா சொன்னா என்ன தூக்கி போட்டுருவியா? நீ வேற என்னதான் செய்ய சொல்ற? என் குடும்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் கூட வாழ முடியாது. உங்க அப்பாவை கேட்டுட்டா என்ன காதலிச்சா? பொய் சொல்லாத, உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா சொன்னதுனால ஒன்னும் நீ என்ன வேண்டான்னு சொல்லல, வேற காரணம் இருக்கு. என்ன ரீசன்னு தெரிஞ்சாகணும். சொல்ல அஜய், நீ சொல்றது உண்மைன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. விளையாட்டுக்கு கூட என் மேல நீ பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அஞ்சலி ஒரு பெரிய காரணம். அது என்ன பெரிய காரணம் அஜய்? சொல்லு. நிஜமாலே உங்க ஃபேமிலியில பிரச்சனைன்னா எங்க அப்பாவை சொல்லி நான் பேச சொல்றேன். அஞ்சலி உங்க அப்பா தான் பிரச்சனை, புரியாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. கியூபாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.